சட்டவிரோத தொல்பொருள் அகழ்வு பணியில் ஈடுபட்ட மூவர் கைது. தொல்பொருள் திணைக்களத்திற்கு உரித்தான வீணவுட பகுதியில் பழங்கால பொருட்களை பெறும் நோக்கில் அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த சந்தேக நபர்கள் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நவகுருந்துவத்த காவல்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் நேற்படி கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய மூவரும் நீர்கொழும்பு மற்றும் மீத்தலாவ பிரதேசங்களைச் சேர்ந்த 29, 39 மற்றும் 55 வயதுடையவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்தனர். இஸ்ரேல் தாக்குதல். இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா தலைவர் சையத் ஹசன் நஸ்ரல்லாவின் வாரிசாக கருதப்பட்ட ஹசீம் ஷஃபீத்தின் தொடர்பும் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் துண்டிக்கப்பட்டுள்ளதாக லெபனான் பாதுகாப்பு தரப்பு தெரிவித்துள்ளது. அவரையும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் குறிவைத்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஈரான் ஆதரவு பெற்ற லெபனான் குழுவான ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான தமது தாக்குதல் தொடரில் இஸ்ரேல் கடந்த வியாழனன்று பெய்ரூட்டின் தெற்கு பகுதிகளில் உள்ள பாரிய தாக்குதலை நடத்தியது. இதன்போது ஒரு நிலத்தடி பதுங்கு குழியில் ஹெசம் சஃபீதினை குறிவைக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. எனினும் சஃபீதின் குறித்த இதுவரை ஹிஸ்புல்லா போராளி அமைப்பு எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. பொது தேர்தலில் தமிழர் பகுதிகளில் தனித்து போட்டியிடப் போவதாக ஈரோஸ் அறிவிப்பு. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஈழவர் ஜனநாயக முன்னணி வடக்கு, கிழக்கு மற்றும் மலையகம் ஆகிய பகுதிகளில் தனித்து போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளது. ஈழவர் ஜனநாயக முன்னணியின் செயற்குழு கூட்டம் வவுனியா பூந்தோட்டத்தில் அமைந்துள்ள கட்சியின் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது. அதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே கட்சியின் செயலாளர் ராசநாயகம் மேற்குறிப்பிட்ட விடயம் தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார். பொது தேர்தல் கண்காணிப்பு பணியில் 5000 பேர். எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள பொது தேர்தலில் கண்காணிப்பு பணிகளுக்காக சுமார் 5000 பேரை கடமையில் அமர்த்த உள்ளதாக பெப்பரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலை விடவும் கூடுதல் எண்ணிக்கையில் பணியாளர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இந்த விடயத்தை பெப்பரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகண ஹட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சுமார் 4000 பேர் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர் என்று குறிப்பிட்டார். பொது தேர்தலின் போது நீண்டகால அடிப்படையிலான கண்காணிப்பாளர்களாக 200 பேர் வாகனங்களுடன் நியமிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. 3 முன்னாள் ஜனாதிபதிகள் உட்பட 35 முன்னாள் அமைச்சர்கள் பொது தேர்தலில் அவுட். 35க்கும் மேற்பட்ட முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்கள், இராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியின் முன்னாள் உறுப்பினர்கள் நடைபெறவுள்ள பொது தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள் என கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இவர்களில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, மைத்திரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் அடங்குவர். ஏனைய அமைச்சர்களில் சுமார் 5 முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்கள் உள்ளதாக குறித்த ஊடகம் தெரிவித்துள்ளது. சுமார் 10 முன்னாள் இராஜாங்க அமைச்சர்களும் சுமார் 25 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமது நண்பர்களை அழைத்து கலந்துரையாடியதன் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. 90 பாலியல் பலாத்காரம் செய்த கொடூர குற்றவாளிக்கு 42 ஆயுள் தண்டனை. தென்னாப்பிரிக்காவில் பல பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்த கொடூர குற்றவாளிக்கு 42 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கோசி நதி பகாதி என்ற நபர் ஜோகன்ஸ்பர்க் நகருக்கு கிழக்கே உள்ள எகுர்ஹுலேனி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள பல பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். 2012 முதல் 2021ற்கு இடைப்பட்ட 9 ஆண்டுகளில் 9 வயது சிறுமி முதல் 44 வயது பெண் வரை என 90 பாலியல் பலாத்கார சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார். பகாதியால் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் பள்ளி குழந்தைகள் என்று தென்னாப்பிரிக்காவின் தேசிய வழக்கு ஆணையம் தெரிவித்துள்ளது.